இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு பென்சீன் மெக்கானிசம். ஸோ அதுக்கு நம்ம தோராமடி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ NH2 மைனஸ் இங்கே ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். நமக்கு ஃபர்ஸ்ட் பீனாக்சைடு அயன் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்க ப்ரோட்டானு இப்போ தான் பென்சீன் மெக்கானிசம். ஸோ இங்கே வரும்போது இந்த புறம் வெளியில் போயிடும். ஸோ பாருங்க இது பென்சீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ O மைனஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் வருது இல்லையா. ஸோ NH3 அம்மோனியா. ஸோ இது என்ன பண்ணோம்னா ஸோ இங்கே அட்டாக் பண்ணுமா இங்கே அட்டாக் பண்ணுமான்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வந்து மைனஸ் சார்ஜ் வந்து சப்ஸ்டிடியூயன்ட், இந்த சப்ஸ்டிடியூயன்ட்டுக்கு இந்த சப்ஸ்டிடியூயன்ட் க்ளோஸில் போனால் தான் மேஜர் ப்ராடக்ட் நமக்கு தெரியும் ஃபேவர். பட் இங்கே ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது அப்படின்னா ஸோ இங்கே தான் நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் போகும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு அதுக்கு நமக்கு ஒரு ரிப்பல்சன் இருக்கும். சரிங்களா, ஒரு ரிப்பல்சன் இருக்கிறதுனால இது மைனரில் வரும். இந்த இடத்துல எக்ஸப்ஷன் நம்ம கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது நமக்கு மெட்டாவில் வந்து அட்டாக் பண்ணும். அப்போது ஸோ இங்கே அட்டாக் பண்ணுறது தான் ஃபேவர். ஸோ இது நாட் ஃபேவர். அப்போது இங்கே ஓப்பன் பண்ணும்போது அப்போது ஸோ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே NH2 வரும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு அவே ஃப்ரமாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். மெட்டாவில் NH2 வரதான் மேஜர். இது கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். சி தான் கரெக்ட் ஆன்சர்.